பேரிச்ச மரத்துலதான் என்ன செய்வாங்க, தூண் செய்வாங்க, பள்ளிவாசலுடைய முகடுகள் செய்வாங்க, இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி செய்வாங்க. ஓகேவாமா? அந்த மாதிரி நபியவர்கள் பேரிச்ச மரத்தினால செய்யப்பட்ட ஒரு ஸ்டாண்டுல அப்படியே சாஞ்சு கொண்டு கைய வச்சுக்கிட்டு நின்று கொண்டு என்ன செய்வாங்க, பிரசங்கம் செய்வாங்க. இப்ப ஒரு பெண்மணி வர்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு சஹாபிய பெண்மணி யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களுக்கு ஒரு மெம்பர் படி செஞ்சு தரட்டுமா, எனக்கு அனுமதி கொடுங்களேன், எனக்கு அனுமதி கொடுங்க, அதுல ஏறி நின்று கொண்டு அதுல உட்கார்ந்து கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, பிரசங்க நிகழ்த்தலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இதில் கேட்டாங்க. நபி அவர்களும் சரிங்கம்மா உங்களுடைய விருப்பம், நீங்க விருப்பப்பட்டா செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பெண்மணி போனாங்க, நபி அவர்களுக்காக சொல்லி சூப்பரா அழகான ஒரு மெம்பர் படி என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்துட்டாங்கப்பா. புதிய மெம்பர் படியில ஏறி நின்று பயான் பண்ண ஆரம்பிச்சாங்க, குதுவா செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு விதமான சப்தம் கேக்குது பள்ளிவாசல்ல. பிரசங்கம் நிகழ்த்துற வேளையில ஒரு விதமான சப்தம், புதுமையான சப்தம், ஒரு முனங்கல் கேக்குது. இது வரைக்கும் அப்படி ஒரு முனங்கல் சப்தத்தை கேட்டதே கிடையாது. எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நபியவர்கள் இருக்கிறாங்க. பார்த்தா எந்த ஸ்டாண்ட நபியவர்கள் இத்தனை காலமாக பயன்படுத்தி வந்தாங்களோ, நின்று சாஞ்சு கொண்டு கை வச்சுக்கிட்டு வந்தாங்களோ, அந்த ஸ்டாண்டுல இருந்து சத்தம் வருது. தம்பி, எப்படிப்பட்ட விஷயம் நினைச்சு பாரு, கற்பனை செஞ்சு பாரு, எப்படிப்பட்ட விஷயம். சப்தம் வருது, முனங்கல். எப்படி முனங்கல்னா, ஹதீஸ்ல அதுவும் வருது. ஒரு ஒட்டகம் இருக்குல்ல, ஒரு தாய் ஒட்டகம் உள்ளுக்குள்ள ஒரு ஒட்டக குட்டியை சுமக்கும் போது, ஒட்டக குட்டி வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அந்த தாய் ஒட்டகம் ஒரு சப்தம் கொடுக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு முனங்கல். ஒரு குழந்தை அழுகும்ல, அந்த மாதிரியான முனங்கல் சப்தம் கேட்குது. சஹாபாக்களுக்கு கேட்குது. எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. சரி, ஏன் இந்த சப்தம், ஏன் முனங்கல் அப்படி தெரியுமா? இத்தனை நாளா நபியவர்கள் என்னைய பயன்படுத்தி வந்தாங்க, என் மேல கை வச்சாங்க, நபியவர்கள் என்ன அணைச்சு கொண்டிருந்தாங்க, என்னோட சாஞ்சு கொண்டு பேசுனாங்க. இனி என்ன செய்ய போறதில்ல, ஏன்னா புதுசா நபியவர்களுக்கு மெம்பர் வந்துருச்சு, அதுல ஏறுவாங்க, அதுல நிப்பாங்க, அதுல பேசுவாங்க, அதுல உட்காருவாங்க. இனி எனக்கு நபியவர்களின் பிரிவினால் ஒரு ஸ்டாண்ட், அது ஒரு மரம், ஒரு பேரிச்ச மரத்தினால செய்யப்பட்ட ஒரு தூண் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுமா. சரி, நபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உடனே மெம்பர்ல இருந்து இறங்கிட்டாங்கம்மா. இறங்கி என்ன பண்ணாங்க தெரியுமா, அதை அப்படியே போய் அணைச்சுக்கிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, அணைச்சுக்கிட்டாங்க. நபி அவர்கள் கைப்பட்டதும் அணைச்சதுன்னு அமைதியாயிருச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க, தோழர்களே இத மட்டும் நான் இப்ப அணைக்காம விட்டுட்டா கியாமத்து நாள் வரைக்கும் இது முணங்கிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். எப்படிமா, கியாமத்து நாள் வரைக்கும் என்னோட பிரிவுனால என்ன செஞ்சு கொண்டே இருக்கும்.